செயல் அதிகாரின்னு போட்டிருக்காங்க. அந்த வார்த்தையே ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. முக்கியமான விஷயம் வந்து லஞ்சம் அப்படிங்கிறது இன்னுமே டவுன் பஞ்சாயத்துகள்லையும் கார்பரேஷன்களையும் தலை விரிச்சு ஆடிட்டு தான் இருக்குது. மக்கள் ஆல்ரெடி கஷ்டப்பட்டு வரி கட்டுறாங்க. வரி கட்டுறதுக்கு லஞ்சமும் வாங்குறதுங்கிறது மக்களை வந்து ரொம்பவும் துன்புறுத்தக்கூடிய ஒரு செயலா இருக்குது. ஒரு அத்தாரிட்டி அவங்களுக்கு யார் கொடுத்தா? அத்தாரிட்டின்னு யாராச்சும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்களா? தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பில்டிங்கோட கட்டிட அனுமதி எப்படி வாங்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டை நம்ம வந்து அனுமதி வாங்கணும். அது கார்பரேஷன் இருக்கும், முனிசிபாலிட்டிஸ் இருக்கும், டவுன் பஞ்சாயத்து அண்ட் ஊராட்சி, இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஊரில் வர்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில பேர் வந்து கார்பரேஷனுக்குள்ளே வரலாம். அப்போ நீங்கள் வந்து டிடிசிபி ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளே வருது அப்படின்னா கார்பரேஷன் ஆஃபீஸ்லையோ, இல்லை 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வருதுன்னா நீங்கள் டிடிசிபி ஆஃபீஸ்லையோ நீங்கள் உங்களுக்கான அப்ரூவலை வாங்கிக்கலாம். இதே முனிசிபாலிட்டினா உங்கள் நகராட்சி அலுவலகத்தில் வாங்கணும். டவுன் பஞ்சாயத்து, அதாவது பேரூராட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து உங்கள் டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கான அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு அதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய லேண்ட் ஏரியாவோட டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பட்டா, சிட்டா, ஏ ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் அண்டு எஃப்எம்பி, அந்த லேஅவுட்டோட எஃப்எம்பி, அப்புறம் டிடிசிபி ஆர்டர் காப்பி, அப்புறம் உங்களோட 2 ஃபோட்டோ, இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி உங்கள் பில்டிங்க்கு நீங்கள் வந்து இப்போ ரூல்ஸ் இருக்குது. இப்போ 2019 ரெகுலேஷன்ஸில் ஒரு ரூல்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுருக்குது. இத்தனை மீட்டர் ரோடு இருந்தால் உங்களுக்கு செட்பேக்ஸ் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கணும். அதெல்லாம் அந்த உங்கள் ரெஜிஸ்டர் இன்ஜினியர் வந்து அந்த செட்பேக்ஸ் தகுந்த மாதிரி பிளான் போட்டு உங்களுக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்லாம் ஆன்லைனில் என்ட்ரி பண்ணி அதை வந்து ஸ்க்ரூட்னி ஃபீஸ் கட்டி உள்ளே அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அது ஸ்க்ரூட்னி ஆகி அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு போகும். இப்போ வந்து ஒரு டவுன் பஞ்சாயத்துனா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இஓவுக்கு போகும். அதே மாதிரி ஒரு பஞ்சாயத்தாக இருக்குன்னா அந்த பஞ்சாயத்து தலைவருக்கோ, இல்லை கார்பரேஷனாக இருந்தால் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ்க்கு அது போகும். அதை அங்கே இருக்கிறவங்க பார்த்து ஓகே இது வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபைல் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்து இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக போய் நான் தாங்க அது அப்படி இந்த டாக்குமெண்ட் என்னோட டாக்குமெண்ட் தான் சொல்லி உங்களோட அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் அவங்கள பார்த்தீங்கன்னா இதை தான் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோங்கிறத சொல்லுவாங்க. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு தடவை சைட்டை வந்து பார்ப்பாங்க, அங்கே பில்டிங் எதுவும் ஆயிருக்குதா. ஏன்னா பில்டிங் ஆயிருந்ததுன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முன்னே அப்ரூவல் தராமல் இருந்தாங்க. இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. அது என்ன ஸ்டேஜில் இருக்கும், இப்போ வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஸ்டேஜ் இருந்ததுன்னா ஒரு 25% ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். லிண்டல் ஸ்டேஜில் இருந்தால் 50%, ஒரு பில்டிங் ஃபினிஷிங்காக இருந்ததுன்னா 100% நீங்கள் பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்துல பில்டிங் ஆயிருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபைன்னு ஒரு டிக்கோட உங்களுக்கான டிராயிங் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ இருக்கிற ஸ்கீம். இது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கட்டிட அனுமதியை வந்து வாங்கணும். இப்போ நம்ம கட்டிட அனுமதி வாங்குறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கட்டிட அனுமதி வாங்குறதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைட் விசிட்டிங், இப்போ வந்து சைட்டை வந்து பார்க்க வர்றாங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு 1 மாதம் 2 மாதம் இப்போ வரேன் நாளைக்கு வரேன் தீபாவளி முடிஞ்சு பொங்கல் வரேன்னு சொல்லிட்டு அதுவே டைம் டியூரேஷன் நிறைய வேஸ்ட் பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து வீடு கட்டுற ஆசையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுறாங்க. அந்தளவுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுல தாமதம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த தாமதத்தை குறித்து ஒரு 7 நாளைக்குள்ளே வந்து அப்ரூவல் கைக்கு போய் சேர மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது, அதில் இருக்கிற என்ன நிறை குறை அதெல்லாம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் குறை தீர்க்கிற மாதிரி பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து 2வது முக்கியமான விஷயம், இப்போ நம்ம ஆன்லைனில் என்ட்ரி பண்ணும்போதே நமக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இவ்வளோ டிராயிங் போடுறீங்க, இந்த ஏரியாவில் வருது, இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரூட்னி ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு இன்னுமே வந்து ரொம்பவுமே வந்து வசதியாக இருக்கும். இவ்வளோதான் ஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் வந்து லஞ்சம் அப்படிங்கிறது இன்னுமே டவுன் பஞ்சாயத்துகள்லையும் கார்பரேஷன்களையும் தலை விரித்து ஆடிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து ஒளிவு மறைவாக நேர்முகமாக மறைமுகமாக வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை இன்னுமே சிவியராக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கண்காணித்து அதை வந்து நடைமுறைப்படுத்தினா மக்கள் ஆல்ரெடி கஷ்டப்பட்டு வரி கட்டுறாங்க.
வரி கட்டுறதுக்கு லஞ்சமும் வாங்குறதுங்கிறது மக்களை வந்து ரொம்பவும் துன்புறுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்பவும் மைனூட்டாக வந்து லஞ்சம் வாங்குறத ஒழிச்சிட்டாங்கன்னா வீடு கட்டக்கூடியவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும், அப்ரூவலும் துரிதம் நடக்கும். இந்த லஞ்சம் வாங்குறதுக்காக தான் இந்த லேட் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறதே நடக்குது. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 21 முனிசிபல் கார்பரேஷன் இருக்குது, 142 முனிசிபாலிட்டிஸ் இருக்குது, நகராட்சி இருக்குது, 489 பேரூராட்சி டவுன் பஞ்சாயத்து இருக்குது, 12524 கிராம பஞ்சாயத்து இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அதுவும் டவுன் பஞ்சாயத்து 489 டவுன் பஞ்சாயத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கட்டிடத்தை பற்றின ஒரு பில்டிங் அப்ரூவல் பற்றியோ ஒரு பில்டிங்கை பற்றியோ அதோட ஹைட்டு பிரெத்து அதோட செட்பேக்ஸு அந்த ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றினா எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்களோட சிலபஸ் எடுத்து படித்து பார்த்தா அதுக்கும் பில்டிங்க்கு எந்த சம்மந்தமே கிடையாது. இப்போ கார்பரேஷன் எடுத்திங்கன்னா ஒரு ஏஇஏடி உள்ளே இருக்கிறாங்க. இதே வந்து ஒரு டவுன் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்தில் உள்ள இன்ஜினியர் யார் இருக்கிறாங்க, செயல் அதிகாரின்னு போட்டு வச்சுருக்கிறானுங்க. செயல் அதிகாரின்னு சொல்லி நிறைய பஞ்சாயத்துக்குள்ளே போனாலும் சரி இல்லை பேரூராட்சிக்குள்ளே போனாலும் சரி செயல் அதிகாரின்னு போட்டிருக்காங்க. அதிகாரின்ற போடுறதுக்கான ஒரு அத்தாரிட்டி அவங்களுக்கு யார் கொடுத்தா? அத்தாரிட்டின்னு யாராச்சும் உள்ளே உட்காந்துருக்குறாங்களா? செயல் அலுவலர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னா என்னது? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை வந்து நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணால் அலுவலர் தானே வரணும். அந்த இடத்துல நிறைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தலைமைன்னு போட்டு செயல் அதிகாரின்னு போட்டிருக்காங்க. அந்த வார்த்தையே ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. அது எல்லா டவுன் பஞ்சாயத்துலையும் சரி பஞ்சாயத்துலையும் மாற்றணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமா நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளெல்லாம் நீக்கி மக்களை மகிழ்விக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அப்ரூவலை துரிதமாக வந்து கவர்மெண்ட் செயல்படுத்தினாங்கன்னா எல்லாருக்குமே வந்து அது இன்பமாக இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக அமையும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.